ட்ரீ பிளான்டிங் அண்ட் ஐடி. விட்டா ஒருத்தர் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டு இருந்தார். ஓரத்தில் வந்து ஒருத்தர் வந்து மண்ணை தோண்டிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அந்த மண்ணை மூடிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு 3 அடி கழிச்சு ஒருத்தர் மண்ணை தோன்றாரு, இன்னொருத்தர் மண்ணை மூடுறாரு. இப்படியே பண்ணிருக்காங்க. அந்த வழியாக போகிறவர் அந்த சூப்பர்வைசரை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா இந்த ஒருத்தர் மண்ணை தோன்றாரு, இன்னொருத்தர் மண்ணை மூடுறாரு, இதுக்கு மண்ணை தோண்டாமே இருக்கலாமே அப்படின்னு. அவங்க நானே மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக 3 பேர் பார்க்க வேண்டிய வேலை. ஒருத்தர் மண்ணை தோண்டணும், இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல செடி நடணும், 3வது ஆள் மண்ணை மூடணும். இந்த 2வது ஆள் செடி வைக்கிறவர் வந்து இன்றைக்கி வரல, அதனால் நீங்கள் 2 பேருக்கு என்ன வேலை கொடுக்குறேன்னு தெரில, அதனால தாங்க இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாராம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் சில ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு நம்ம ஐடியில். ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். அவ்வளோதான். ஸோ கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ லைஃப்னா பிரச்சனை வரும், பிரச்சனை வராத லைஃப் இல்லை, எஸ்கலேஷன் இல்லாத ப்ராஜெக்டும் இல்லை. ஸோ ரெண்டையுமே சமாளிக்கணும்னா நம்ம பாடின்ற ஹார்ட்வேரையும் மைண்டுன்ற சாஃப்ட்வேரையும் ஃபிட்டாக வச்சுக்கிட்டா ரெண்டையுமே சமாளிக்கலாம். ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ.